அது Z900 யாருக்கு தெரியும். வேற லெவல் நானே கேமரா. ஐயோ பார்த்துருக்கறனே. அது 100 110 வந்துட்டு இருக்குது அந்த வண்டி. நான் கழட்டு அப்படியே. என்ன பிரைஸ் வருது ப்ரோ கழட்டு? என்ன பிரைஸ் வருது? நான் எடுக்கிறப்ப அரௌண்ட் 10 வந்தது. 10 வந்ததா? எத்தனை வருஷம் ஆகுது இருக்க? 12 வருஷம். அப்படியா? ஓகே கைஸ், நம்ம கேட்டோன்னா பைக் கொடுத்துட்டாரு. அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆமாம் அவர். குமார் வண்டியில் அவர் ஏற்றிக்க. ஓகே ஓகே. ஆசைப்பட்ட ட்ரீம் பைக்குங்க. உட்கார்றதுக்கு வேற லெவல் ஃபீலாக இருக்கு போங்க. வா சரி, சைலண்டர் நார்மல் சைலண்டருக்கு வேற லெவல் ஃபீலாக இருக்குங்களே. சவுண்டு வேற மாதிரி இருக்கு. வா வர்றேன் வா. எங்க Z900 ஓட்டிட்டு இருக்கீங்க. வேற லெவல் ஃபீலுங்க. வாவ், பக்கா மாசா இருக்கு போங்க. வேற மாதிரி போங்க, இது கப்பலாட்ட போகுது போங்க. வா விநாயகா, அடுத்த வருஷம்லாம் Z1000 நான் எடுத்துடணும். கருணை காட்டு கருணை பிரபுவே. அதாவது இதோட அட்வான்ஸ் மாடல் தான் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த பைக்கு. வாவ், இப்போ நம்ம ஓட்டி பார்க்குற ஒரு பைக்கை சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பைக்கு சொந்தமாயிருங்க. இந்த பைக்கில் Z1000 நமக்கு சொந்தமாயிருங்க. போதுங்க. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ABS பிரேக் காட்டிருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக தான் நிற்கிதுங்க. தரங்க. வாவ், நம்ம ஆசைப்பட்ட ட்ரீம் பைக் ஓட்டி வச்சுங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஒரே ட்ராக்டர் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், வேற மாதிரிங்க. 4 வால் இன்ஜின். டட்டா, சீக்கிரத்தில் நம்மள இன்னொரு பைக் வாங்கிடணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ. சைலன்ஸில் ஆர்டர் பண்ணுவீங்களா? எதுவுமே பண்ணல, நான் ராடே தான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ப்ரோ, அந்த 49 பைக்கிங் தெரியுமா? ஆமாம் ப்ரோ. அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். இங்கே ரைடிங்ல பழக்கமானது தான். அவர் ஒரு விளாக் ஒன்று போட்டுருக்காரு. எக்ஸாஸ்ட் மாற்றுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ மாற்ற சொன்னாரா? எக்ஸாஸ்ட் 800க்கு யாருமே அவ்வளோ போட மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு சூப்பர் பைக் வாங்கினாலே மோஸ்ட்லி இதை மாற்றிடுவாங்க. ஆமாம், எல்லாரும் மாற்றிடுறாங்க. எக்ஸாஸ்ட் மாற்றுவாங்க. ஆனால் என்னதான் மாற்றினாலும் எனக்கு இதில் இருக்க அந்த ஃபீல் வந்து அது சவுண்ட் இருக்கே தவிர
அதில் அந்த ஃபீல் கிடையாது. எக்ஸாஸ்ட் யோசிச்சு நான் போட்டு குமார் ஆஃப் பண்ணு. எல்லாமே போட்டு பார்த்தேன். செட் ஆகல. பிடிக்கும். ஆனால் எக்ஸாக்ட் மாற்றினா ஃபைன் போடுறாங்களே. எக்ஸாக்ட் மாற்றினா ஃபைன் போடுறாங்களா போலீஸ்காரர்? அப்படி பார்த்தா எங்கள் கேங்கில் வந்து டுக்காட்டியோட இந்தியாஸ்ல லவுடஸ்ட் எக்ஸாஸ்ட் டபுள் எக்ஸாக்ட். அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்குல்ல அதான் சவுண்ட் அதிகம். அப்படி ஒரு விதமான சவுண்டு. ஓகே ஓகே. அப்படின்னா அது எல்லாம் பிடிக்காத மாதிரி நம்ம போய்க்கணும். சிசிடிவிக்கு நாங்கள் வருவோம். பெருமில் சிசிடிவி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். பெட்ரோல் பங்க் பக்கத்தில். ஆமாம். அங்கே சண்டே வந்து நாங்கள் மீட்டப் வருவோம். ஓகே. அங்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வருவோம். அங்கே வந்து பாருங்க. என்ன கிளம்ப வருவீங்க? இல்லை எப்போ வருவீங்க? எல்லா சண்டேவும் வருவீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா. ஓகே. நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்காண்டி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஸ்டோரி போடுவேன். ஓகே. ரைடு வரும் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போடுவேன். ஓகே ஓகே. முடிஞ்சா கிளம்பி ராஜ் கல்திட்டு வாங்க. அவ்வளோதான் பக்கம் தான் வந்து. யூன்னு சொல்லிட்டு 1200 வச்சிருக்காரு. 1200. ஓகே. அப்புறம் நிஜா 1000. அப்புறம் 502 பெனிலி இருக்குல்ல, எல்லாரும் வருவாங்க. ஓகே ஓகே. சேலஞ்ச் கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் வருவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. நான் வண்டி வாங்க நிறைய இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால நம்மளுக்கு தனியாக தெரியும். ஓகே ஓகே. ஆமாம்மா. வண்டி கருப்பு இருக்குல்ல அந்த பெயிண்டிங் என்ன ரைடு உங்கள் குரூப்பில் ரைடு போயிட்டுருக்காங்களா? உங்கள் குரூப்பில் ரைடு போயிட்டுருக்காங்களா? ட்ரிப்பு போயிட்டுருக்காங்களா? நீங்கள் எந்த ரைடு கேட்குறீங்க? அந்த லாங் ரைடு யாரும் இல்லைங்களா? எல்லாரும் வந்து சண்டே ஆச்சுன்னா ஒரு 7 மணிக்கு மீட்டப் ஆகும். ஈராம்பூர் பீச்சுக்குள்ள அங்கேருந்து கிளம்பினோம்னா ஹைபஸா வரும். ஒயிட் கலர் ஒன்று, அப்புறம் இன்னொரு ஒரு கிரே கலர் ஒன்று வரும். பார்த்துருக்கேன். R1 சிபிஆர் 510 ZX 10R. ஓகே ஓகே. 900 800 எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் தான். எல்லாமே பைக், எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக். வரது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் லைனப் தான் வரும். ஓகே ஓகே. நீங்க அதுக்கப்புறம் வந்தீங்க. அப்புறம் எங்க கேங்ல வந்து 1000 புதுசா 1000 வாங்கிருக்காரு BMW. ஓகே. வந்தீங்கன்னா ஒவ்வொரு கேங் டோட்டலா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனா ஒவ்வொரு கேங் பார்ட் ஒரு இடத்துல வந்திருப்பாங்க. அப்படியா? முகாசில எல்லாம் கிளம்பி வருவாங்க BMW. சண்டே ரைடிங் ரவுண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும்ன்றதுக்காக. அப்படியா? ஓகே ஓகே. கண்டிப்பா நான் வரேன், பார்ப்போம். நீங்க என்ன கேட்டா அங்க வந்து அங்க கண்டென்ட் பண்ணி யூடியூபர் பட்டர்ஃப்ளை ரைடர் 0.1. பட்டர்ஃப்ளை ரைடர் 0.1. எடுத்துக்கிட்டேன். அனுப்பிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே ஓகே. இது மட்டும் நான் மெசேஜ் கூட தட்டி விடுறேன், நீங்க கேளுங்க. ஓகே கண்டிப்பா. சூப்பராக இருந்துச்சு போங்க. குறையா சொல்லணும் அதுக்கெல்லாம். இல்லை நம்ம புது கை பழக்கம்ல எடுத்தோன்னே விரட்டக்கூடாது. அதனால் நம்ம கைப்பழக்கம் ஆச்சுன்னா நம்ம ஓட்டுறது அது வேறு மாதிரி ஓட்டுவோம். புது பைக்குங்கும் போது நம்ம கரெக்டாக ஓட்டிக்கணும்ல. நல்லா இருக்கு ப்ரோ, வேறு லெவலு. சரி ஓகே, நம்ம சண்டே மீட் பண்ணுவோம். சரி ஓகே, ரொம்ப தேங்க்யூ. சரி பார்ப்போம். ஓகே. நல்லா தங்கமான மனுஷங்க. சண்டே மீட்டப் போடுறாங்களாம்மா. ஒரு நாள் மீட்டப் போயிட்டு வந்துடணுங்க. பழமாங்க மாதிரி. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். ஓகே. ஃபீலா அது சொர்க்கம் அந்த ஃபீலு இல்ல புது பைக் இல்ல, நம்ம அந்த மாதிரிலாம் அழுத்தக்கூடாது. அது பின்னாடி பிரேக் எப்படி தெரியுமா, பூச்சாட்ட முடியுது. முன்னாடி பிரேக் கூட பிடிச்சா அப்படி நிக்குது. பின்னாடி பிரேக் நல்லா அழுத்தினா கூட ரொம்ப ஸ்மூத்தாக நிக்குது. அதனால விரட்ட வேணாம். நம்ம நம்பி ஒருத்தர் கொடுத்துருக்காரா, நம்ம ரசனைக்கு தகுந்த மாதிரி ஓட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துடணுமா எப்படி அப்படின்னு. அப்படியே வேற லெவல்ரா அது. சவுண்டுக்குதா சவுண்டு. ஆமா அது சூப்பரா இருக்கு. நிறைய போச்சு பைக் வருதாமா.
அது மீட் அப்போ சோறு போடுவோம்டா. எல்லாரும் மீட் பண்ணி பார்த்துட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கை கட்டிட்டு போகிறாரு. டீ காஃபி குடிச்சிட்டு போன நீ போன அஷ்டா இருக்குண்டா. இப்போ வருண்டு போகிறது தெரியல. நம்ம வண்டிக்கான ஸ்பீடு ஏதாவது வண்டி போச்சுன்னா சர்ன்னு வாங்கினா போகிறாங்க வேறு அப்படிம்பாங்க. அந்த வண்டி சொல்லலாம் வேணும். ஜெட் 900 அப்படின்றாரா? ஐயோ இந்த வண்டி ஓட்டிட்டா அது இதா கடவுளே ரொம்ப நாள் ஆசைடா கோச் பைக் அந்த பைக் ஓட்டணும்னு. கவாசகில ஜெட் 900 ஓட்டியாச்சு. வாங்குவோம், நமக்கு ஒரு நாள் வரும்ல, வாங்கிடலாம். அது அடிக்க முடியாது. அதாவது இப்போதான் நிலமை 17 இல்லை, ஒரு 20 கொடுக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 180 நினைக்கிறேன். 180 இல்லை 140 வரும். நாலு இல்லை 2 டேங்க் ஃபுல் 2 3 போதும். ஆமாம், அது எத்தனை லிட்டர் டெபாசிட்டி பிடிக்குன்னு தெரியலையே. 200 வருது. 2 டேங்க் ஃபுல்லு சரியாக போயிடும். சேர்த்து அடிச்சு வச்சுக்கலாம். ஆனால் அது 2 டேங்க் பண்ணுறதே மீதி இருக்கும். ஆனால் ஹைவேஸ்லாம் ஓகே நார்மலாக. அதெல்லாம் நீ வேற, அதெல்லாம் விட்டோம்னா இந்த மாதிரி ஹைவேஸ் போய்கிட்டே இருக்கணும். இம்மாலயா தான் இல்லை, ஊருக்குள்ளலாம் அதுக்கெல்லாம் நம்ம 1% கூட. அப்புறம் அவரு கூட சொல்கிறாரு, விரட்டுன்னு பார்த்தேன், விரட்டவே இல்லை அப்படின்னாரு. ஆமாம், புது பழக்கம். அது இல்லாமல் அந்த வண்டியில் ஏறி உட்கார்ற ஃபீலே வேறு லெவலில் இருந்துச்சுடா. வண்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா, வார்த்தைகளால் சொல்ல முடியல. அதனால் ஓகே, நம்ம வந்து அதிகம் இருக்கேன்னு சொல்லி விரட்டி கண்ட்ரோல்லாம் போயிடுச்சுன்னா எதாவது வம்பு. நம்ம ரசித்து ஓட்டி ரசித்து வீடியோ பிளாகு நான் நினைக்க முடியாது. ஆமாம், அது சும்மா விட்டா நார்மலாக அப்படி சொல்லுன்னு போகுதுடா, பூச்சாட்டம் மூவ் ஆகுது. அது கரெக்டாக சொன்னார், கிளச்சு விடுங்க பார்த்து விடுங்கனார்ல அவர். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான கிளச்சு வச்சுக்கிறாரு. நீ சொல்கிற மாதிரி ஆஃப் கிளச்சுலாம் இல்லை, லைட் கிளச்சு தான். அது லைட் கிளச்சு தான். நார்மலாக லைட்டாக விட்டாவே போகணுமா அவர் சொன்னார். லைட்டாக விட்டாவே சொல்லிட்டு போகுது. ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் லைட் கிளச்சு மட்டும்தான். ஆஃப் கிளச்சுலாம் ஒர்த்தே கிடையாது ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். ஊருக்குள்ளே தான் ஆஃப் கிளச்சு, ஹைவேஸ்னால் லைட் கிளச்சு தான் கரெக்டு. நான் வச்சுருந்தால ஃபஸ்ட்டு லைட் கிளச்சு. ஆனால் ஃபுல்லாக விட்டா தான் மூவ் ஆகுதுன்னு இல்லை, ஃபுல்லாக விடாமல் கொஞ்சம் காவாசி அழுத்தி பிடிச்சிக்கிட்டா விட்டா போகும்ல, அந்த மாதிரி வச்சுருக்காரு. அது இது ஒன்றும் இல்லை, அது இதோட ஆமாம், நம்ம அப்படி இல்லை. அது ஒத்துக்கிறேன். வாரம் எடுக்கிறாங்க. சீக்கிரம் நம்ம வண்டிக்கு அவர் கலர் ஆல்ட்ரேஷன் பண்ணுண்டா. அவன் கலர் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வச்சிருக்காரு. என்னது லைட் கலர், பச்சை கலர் லைட் டச் போட்டிருக்காரு. நான் அதெல்லாம் போட்டிருந்தேன்னா வேற லெவலில் வந்துருக்கேன்.